லாஸ்ட் சண்டே எங்கள் வீட்டில் வந்து சீ ஃபுட் தான் செஞ்சுருந்தோம். எப்போவுமே ரெகுலராக வந்து மட்டன், சிக்கன் அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இந்த வாட்டி வந்து வெறும் சீ ஃபுட்டாக செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்து மீன். இதை கட்லா மீன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு பேர் மாறும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிஷ் பிடிக்காது. ஆனால் இந்த ஃபிஷ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் டாக். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு பெருசாக ஸ்பெஷல் மசாலாலாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பண்ணுற மாதிரி தான். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் போய்ட்டு நல்லா ஊறி சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வெஜ்ஜுனால் மேடமை பார்க்கவே முடியாது. இதே நான்வெஜ் செஞ்சு அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மேடம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஆயிலை போட்டு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை தவாவில் போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ குக் பண்ணுங்க. அப்புறம் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுன்னு பரட்டி மீனை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் சாப்பிட நல்லாயிருக்கும். மீன் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு பீஸு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு நாங்களே சமைக்கும் போதே ஒரு 2-3 பீஸு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் இந்த வீக் டேஸில் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டாலுமே இந்த சண்டே வைப் வராதுல. எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்றதுன்றது ஒரு தனி வைப் தான். இது ஸ்கூல் டேஸ்லேருந்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாட்டர்டே சண்டேனா லீவு, ஜாலியாக இருக்கலாம். இப்போ வரைக்கும் அது கன்டினியூ ஆகுது.